பாஸ்டர் நான் என்னதான் உழைச்சாலும் வருமானம் வரமாட்டேங்குது. பலன் இல்லை, பலன். நானும் போய் என்னெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்கிறேன், கையில விலங்குயா, கையில விலங்கு. எதை செஞ்சாலும் கடனாவே இருக்கு, கையில விலங்கு. என் பலன் இல்ல. ஏன் பலன் போச்சு? உன் மனசு புதுசாகல. ஏன் மனசு புதுசாகல? பழைய பை புதுசாகும் போது, திராட்சரசம் புதுசா ஊற்றப்படும் போது உன் பலன் புதுப்பிக்கப்படுது. ஊழியத்துல எல்லாம் இந்த கைகளை கர்த்தர் நல்லா பயன்படுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அவன் பிடிச்சிருக்கான் பாருங்க, 300 நரிய பிடிச்சிருக்கான். 300 நரிய பிடிச்சி வாளோட வாள் வச்சு தீப்பந்தத்தை கொளுத்தி அனுப்பியிருக்கான். எப்படி பிடிச்சான்? அதான் பலன். நரினா நரின்னு பார்க்க கூடாது. நரி போல வீட்டில் நிறைய நரி இருக்கும். புருஷன் ஒரு நரி, மனைவி ஒரு நரி, பிள்ளை ஒரு. பாஸ்டர் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க பாஸ்டர். உன் பலன் இருந்தா அது பிடிச்ச இழுப்புக்கு வரணும். ஆமென், அல்லேலூயா. உனக்கு கீழே அடங்காத நிறைய பேர் இருப்பாங்க. கர்த்தர் அதை அடக்கி உன் கையில கொண்டு வந்து கொடுப்பாரு. அதுல நீ தீ கொளுத்தும் பொழுது அது கர்த்தருக்கு என்று பிரகாசிக்கும். ஆமென். பாஸ்டர் இதை இழுத்து கட்டவே முடியலையே. விலங்குல இருக்கு. விலங்கு இருக்கும் போது எப்படி நரிய கட்டுறது? எப்படி கொளுத்துறது? எப்படி அந்த நரி கேட்கும்? 300 நரியும் மொத்தமா பிடிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு பலன் தரணும். அந்த பலத்தை நான் போய் வார்த்தையில, என் கண்களின் இச்சையில போய் இழந்துட்டேன், இந்த பலன் போயிடும். கண்களுக்கு முன்பதாக கர்த்தர்மா, அதுதான் மறுரூபங்க. நீங்க சபையில எப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க, இதே போல திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் இருந்துட்டீங்கன்னு வைங்க, அதான் மறுரூபம். சபையில உட்கார்ந்துருக்கும் போது கர்த்தரையும் வார்த்தையும் அப்படி அழகா தரிசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்களே, இதே போல உங்க மனசு புதுசு 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 அது புதுசாயிட்டே வந்துச்சுன்னா முதல்ல பலன் போகாது, தரிசனம் ஸ்ட்ராங்கா இருக்கும். கைகளின் கிரியைகள் அப்படிதான் உறுதிப்படும். 4வது ஒன்று செய்ய வச்சான் பிசாசு. அது என்ன? அந்த அந்த பை பழசா பண்ணோன்னு 4வது ஒன்று செய்ய வச்சான். வாசிங்க, அதே பகுதியை வாசிங்க. சிறைச்சாலையிலே வாசிங்க. சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க, தான் வேலையை தவிர மற்றவன் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். வீட்டு வேலையை செய்ய மாட்டான், வீட்டை கவனிக்க மாட்டான், ஊர்ல உள்ள எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பான். மற்றவனுக்கு மாவரைச்சு சப்பாத்தி சுட்டுட்டு இருக்கான். இவனுக்கே இங்க சப்பாத்தி இல்லை, மற்றவன் வேலையெல்லாம் செய்யறான். தரிசனம் போயிட்டு, கையின் கிரியை போயிட்டு, இப்படி சுத்தி 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 வேடிக்கை பொருளாய் மாற்றுவான். அதனாலதான் கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்றாரு, உன் சிறுமையில உன் பை புதுசா இருந்துச்சுன்னா கர்த்தர் உன்னை மறுரூபப்படுத்துவார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது?